பிரைஸ் தி லார்ட். மீட்பும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். செயின்ட் மேத்யூ சாப்டர் 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கள் இளைப்பாறுதல் கிடைக்கும். ஒரு அழகான ஒரு வார்த்தை. நம்ம எப்போதுமே ரிலாக்ஸாக இருக்கணும்னு நினைப்போம், சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும்னு நினைப்போம். எல்லாருக்குள்ளேயுமே ஒரு அமைதியான ஒரு சூழல் இருக்கணுன்ற எண்ணங்கள் இருக்கும். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. சில இடங்களுக்கு நம்ம போய் பார்க்கும்போது, அதுவும் பசுமையான மலை பிரதேசங்களில், நீரோட்டம் இருக்கிற இடத்துல, இல்லை கடற்கரை ஓரங்களில் போய் பார்க்கும்போது ஆண்டவருடைய படைப்பை குறித்து நமக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகும். என்ன ஒரு அழகாக இருக்கிறது, அற்புதமான அந்த சூழ்நிலைகளை பார்த்து சந்தோஷப்படுவது உண்டு. அந்த இடத்தை விட்டு கடந்து வந்த பின்பு அந்த நினைவுகள் மாத்திரம் இருக்குமே தவிர, இப்போ நம்ம கண்களில் வேறொன்றை தான் பார்த்து கொண்டிருப்போம். இளைப்பாறுதல் கிடைக்காது. இன்றைக்கி எத்தனையோ பேர் வேலை செய்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அந்த பணம் கையில் இருக்கிற கொஞ்ச நேரம் மட்டும்தான். அதுக்கப்புறம் அதோடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இளைப்பாறுதல் கிடைக்காது. இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு இளைப்பாறுதல் தேவைப்படுகிறது. இளைப்பாறுதல் ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும், சமாதானத்தை உண்டாக்கும். நாம் நினச்சிட்டு உட்காந்துருக்கிறோம், உலகத்து பிரகாரமான வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருந்த போது கோயில் கொலாகி சுற்றணும், குளங்களை சுற்றணும், மலைகளை சுற்றணும், எங்கெங்கேயோ ஓடிட்டு வந்தோம், எங்கேயும் இளைப்பாறுதல் கிடைக்கவில்லை. ஒவ்வொரு பண்டிகையை கொண்டாடி பார்த்தோம், இளைப்பாறுதல் கிடைக்கவில்லை. ஊதாரித்தனமாக சுற்றி பார்த்தோம், இளைப்பாறுதல் கிடைக்கவில்லை. ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் இளைப்பாறுதலை எங்கே வச்சிருக்கிறார் என்றால், சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிற அந்த சூழலில் மட்டும்தான். இதில் ஜெபமோ துதியோ பாடலோ ஆராதனையோ எங்கேயும் சொல்லப்படவில்லை. சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நாம் சாந்தமாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த பூமியில் நாம் முயற்சி பண்ணிக்கிற எதுவுமே நமக்கு கஷ்டத்தை தான் இருக்கும். ஆனால் நம்மளை விட்டு கொடுத்து, அர்ப்பணித்து, ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யும், இது உமக்காக அசுதமாக இருக்க இரக்கம் பாராட்டுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த சாந்தத்தின் ஆவியினால் கர்த்தமை நிரப்புவார். மனத்தாழ்மை. நிறைய நேரங்களில் நான் ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட கெஞ்சினது உண்டு. நான் சாந்தமாக இருக்கணும் ஆண்டவரே, மனத்தாழ்மையாக இருக்கணும் ஆண்டவரே, எனக்கு அருள் புரிவீராக என்று கேட்கும்போதெல்லாம் அப்போவே ஒரு டெஸ்ட்டு வரும். அந்த டென்ஷன் எப்படி வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு வேதனை இருக்கும். மன்றாடிட்டு கண்ணீர் வடிச்சிட்டு ஜெபிச்சுட்டு போனோம், ஆனால் ஒன்றுமே இல்லையே. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். அதுக்கப்புறம் சொல்கிறார் பாருங்க, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னத்தை நம்ம ஏசப்பட்ட கற்றுக்க முடியும்? அவரை எல்லாருமே சீட் பண்ணாங்க, கேவலப்படுத்தினாங்க, துன்பப்படுத்தினாங்க, துயரப்படுத்தினாங்க. யார்ட்டுமே அவர் வாக்குவாதம் பண்ணலை. ஆனால் இன்றைய தினத்தில் நம்ம முதலாவது அந்த சாந்தத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற வாக்குவாதத்துக்கு நேராக நின்று விடுகிறோம். வாக்குவாதம் பண்ணுகிறதுனால நமக்கு இளைப்பாறுதல் வராது. வாக்குவாதம் ஆரம்பித்த உடனே மனத்தாழ்மை போயிட்டு ஒரு எரிச்சலும் வெறியும் உள்ளத்தில் ஓடி வந்துவிடும். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய உள்ளத்தில் ஒரு இளைப்பாறுதல் கிடைக்க வேண்டுமா? ஒரு ஜெபத்தில் இளைப்பாறுதல் கிடைக்க வேண்டுமா? வேலையில் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களையும் இளைப்பாறுதல் கிடைக்க வேண்டுமா? சாந்தமும் மனத்தாழ்மை மட்டும்தான். இதற்கு நாம் ஜெபித்தால் வராது. ஏசப்பாவை போல நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் தான் அந்த சிந்தனைகளுக்கு நேராக எண்ணங்களை வகுத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி எல்லாருமே இஷ்டம் போல போடிக்கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. ஆனால் ஏசப்போடைய அன்புக்கு நேராக நம்மளை ஒப்பு கொடுப்போம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன் என்று ஏன் ஆண்டவர் சொல்லணும்?
என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கள் கிடைப்பதில் கிடைக்கும் என்று ஏன் கர்த்தர் சொல்லணும்? நாம் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள், நாம் ஆண்டவருடைய அன்புக்குள்ள அதிகமாய் வளரக்கூடியவர்கள். இந்த தினத்தில் நிறைய பேர் நமக்கு பிடித்தது தான், இப்படி தான் இருக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு நான் சொல்கிறேன், நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கணும் அப்படின்னா, நான் எவ்வளவோ போராடி வாக்குவாதம் பண்ணியிருக்கிறேன், பயங்கரமாக கத்தி இருக்கிறேன், கேவலமாக பேசியிருக்கிறேன். ஆனால் என்னுடைய ஆத்மாவில் இளைப்பாறுதலே கிடைக்கல. கர்த்தருக்காக நான் என்னை சாந்தப்படுத்தி கொண்டேன். ஒவ்வொரு விஷயங்களையும் உள்ளத்தில் போட்டு ஆண்டவர் சமூகத்தில் தெரிவித்து அவரை போல தனிமையை தேட ஆரம்பித்தேன். ஆண்டவர் சமூகத்தில் தனிமையாக எப்படி பிதாவோடு இருந்தார், நம்மளையும் அதே போல் நிறைய விஷயங்களை என்னை தனிமைப்படுத்த ஆரம்பித்தேன். இன்றைக்கி ஸ்தோத்திர ஆண்டவரே என்று சொல்லும்போதே அந்த இளைப்பாறுதலை பெற எனக்கு கர்த்தர் இரக்கம் செய்திருக்கிறார். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்களால் முடியும், நம்மளால் முடியும். அதனால தான் இயேசப்பா நமக்கு இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறார். அவனுடைய அன்புக்குள்ள ஒப்பு கொடுக்கலாமா? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் சொன்னீங்களேப்பா. இந்த வார்த்தை மூலமாக கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் அற்புதமான ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கிருபை தாங்கட்டும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.